வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபேமிலி லால ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான கர்த்தா அப்படின்னா யாரு, அவரோட பவர்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, அவருக்கான லைபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும், அதே போல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை எப்போலாம் விற்கவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வர்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கர்த்தா அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இந்து கூட்டு குடும்பத்தில் அந்த குடும்பத்தோட தலைவரோ அல்லது அந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகியோ தான் கர்த்தா அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். பொதுவா இந்த கர்த்தா அப்படிங்கிற நபர் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து கூட்டு குடும்பத்துல அந்த குடும்பத்தோட மூத்த ஆண் உறுப்பினரே கர்த்தாவா இருப்பாரு. ஆனா இப்போ இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் 2005 பிறகு அந்த குடும்பத்தோட மூத்த பெண் உறுப்பினரும் கர்த்தாவா இருக்கலாம் அப்படின்னு அந்த சட்டம் வழிவகை செஞ்சிருக்கு. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான கேஸ்ல என்னன்னா, சுஜாதா சர்மா எதிர் மனுகுப்தா. இந்த கேஸ்ல டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பத்தோட வாரிசுதாரர்ல மூத்த மகளும் அந்த குடும்பத்திற்கான கர்த்தாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பத்துல அப்பா அதற்கப்புறமா 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னா, அப்ப அந்த அப்பா இறந்துட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்தோட மூத்த நபர் அந்த மகளா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த மூத்த மகளும் கர்த்தாவா செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் இதோட தெளிவான விளக்கம். இப்போ அந்த கர்த்தாவுக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரம். அதாவது அந்த கூட்டு குடும்பத்தை, அதோட சொத்துக்களையும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா விவகாரங்களையும் நிர்வகிக்கிறதுக்கான முழு அதிகாரம் கர்த்தா கிட்ட இருக்கு. அந்த குடும்பத்தோட மற்ற உறுப்பினர்கள் அவரோட நிர்வாகத்துக்குள்ள தலையிட முடியாது. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பத்துல அந்த குடும்பத்திற்கு சொந்தமாக ஒரு விவசாயம் நிலம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நிலத்துல என்ன பயிரிடுறது, அதே போல அந்த நிலத்தை யாருக்கேனும் குத்தகைக்கு விடுறது தொடர்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், அந்த நிலத்துல விளையக்கூடிய அந்த விளை பொருட்களை எங்கு விற்பனை செய்வது அது தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் முழு அதிகாரம் கர்த்தாவிற்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குடும்பத்தோட கர்த்தா அவரோட குடும்ப தேவைகளுக்காக வெளியில இருந்து பணத்தை கடனா வாங்குறதுக்கான பவர் அந்த கர்த்தாவுக்கு இருக்கு. இந்த கடன் அந்த முழு குடும்பத்தையும் கட்டுப்படுத்தும். இந்த கடனானது அந்த குடும்பத்தோட வெல்ஃபேருக்காக, நலனுக்காக வாங்கப்பட்டதா இருக்கணும். உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடும்ப உறுப்பினர்கள்ல அவங்களுடைய மருத்துவ செலவிற்கு கர்த்தா கடன் வாங்குறாரு அப்படின்னா, அந்த கடனை அந்த முழு குடும்பமும் சேர்ந்து தான் அடைக்கணும். அந்த முழு குடும்பமுமே அந்த கடனுக்கு பொறுப்பான நபர்களா இருப்பாங்க. அடுத்த முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பர்டிகுலர் ஃபேமிலி, அந்த கூட்டு குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்றதுக்கான பவர் அவருக்கு இருக்கு. இவரு அந்த ஃபேமிலி தொடர்பா ஏதேனும் வழக்குகள் போடணும் அப்படின்னா, இவர் அந்த வழக்குல இவர் நேரடியாக வழக்கு தாக்கல் பண்ணலாம். அதே போல ஒரு வழக்கு அந்த ஃபேமிலி மேல வருதுன்னா இவர் முன்னின்று அந்த வழக்கை நடத்தலாம். அதே போல ஏதேனும் ஒப்பந்தங்கள் போடணும் அப்படின்னா அந்த ஒப்பந்தத்துல ஈடுபடுறதுக்கான முழு அதிகாரமும் இந்த கர்த்தாவுக்கு இருக்கு. இப்போ உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பத்தோட நிலம் இருக்கு. அந்த நிலத்துல ஒரு நபர் அத்துமீறி நுழைஞ்சு அந்த இடத்த ஆக்கிரமிக்க பார்க்கிறாரு அப்படின்னா, அந்த நபர் மேல இந்த கர்த்தா அந்த குடும்பத்தின் சார்பா வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அடுத்த முக்கியமான பவர் என்ன கர்த்தாவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த கர்த்தா அந்த குடும்பத்தோட நன்மைகளுக்காக சில சமரசங்களையோ அல்லது நடுவர் நீதிமன்றம் போன்ற சமரச செயல்பாடுகளை மூலமா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான முழு அதிகாரம் இவருக்கு இருக்கு. இந்த சமரசம் எப்பவுமே குடும்பத்தோட நலனுக்காக தான் இருக்கணும். அடுத்ததா இந்த கர்த்தாவுக்கான சில டியூட்டிஸ்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸை, அதாவது அந்த கர்த்தாவுடைய மனைவி, குழந்தைகள், திருமணமாகாத மகள்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள, அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கிற அனைத்து நபர்களையும் பராமரிக்க வேண்டிய கடமை முக்கியமா கர்த்தாவை சேர்ந்ததா இருக்கு. அந்த நபர்கள் அனைவருக்கும் உணவு, கல்வி அல்லது அடிப்படை தேவைகள் அனைத்தையுமே அவர் வழங்கணும். அப்படி வழங்கல அப்படின்னா அவரை எதிர்த்து நீதிமன்றத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்கள், மற்ற நபர்கள் வழக்கு தாக்கல் பண்ணலாம். அடுத்ததா அந்த கூட்டு குடும்பத்துல அந்த குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டிய ப்ராப்பரா மேனேஜ் பண்ண வேண்டிய டியூட்டி அப்படிங்கிறது கர்த்தாவை சார்ந்ததா இருக்கு. அந்த நபர் இந்த கர்த்தா அப்படிங்கிற நபர் தன்னுடைய சுய லாபத்திற்காக அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை தவறா பயன்படுத்தக்கூடாது. அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண வேண்டியது, அதாவது அந்த குடும்பத்தோட நலனுக்காக மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கான டியூட்டி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா கர்த்தாவோட மிக முக்கியமான டியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு சில நிகழ்ச்சிகளை, அதாவது மத சடங்குகளா இருக்கட்டும் அல்லது அந்த குடும்பத்திற்கான முக்கியமான விழாக்கள், உதாரணமா திருமணம், இறுதி சடங்கு, அதுபோல பூஜைகள் போன்றவற்றை செய்யறதற்கான கடமை இந்த கர்த்தாவுக்கு தான் இருக்கு. உதாரணமா பார்த்தோம்னா, ஒரு குடும்பத்துல ஒரு மகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது அந்த கூட்டு குடும்பத்துல அந்த கர்த்தா அந்த கூட்டு குடும்பத்தோட நிதியை எடுத்து அதை பயன்படுத்தி அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கான கடமை அந்த கர்த்தாவிற்கு இருக்கு. அடுத்ததா இந்த கர்த்தாவிற்கு ஒரு சில லயபிலிட்டிஸும் இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கர்த்தா அந்த கூட்டு குடும்பம் ஒன்னா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வரவு செலவுகளையும் அவர் தான் பார்ப்பாரு. ஆனா எப்போ அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் பாகப்பிரிவினை, அதாவது அந்த சொத்தை பார்ட்டிஷன் பண்ணி கேட்கிறாங்களோ அப்ப அந்த குடும்பத்தோட அனைத்து வரவு செலவுகளையும், அதாவது அந்த குடும்பத்துல எவ்வளவு நிதி இப்ப கையில இருக்கு, எவ்வளவு கடன் அந்த குடும்பத்தின் மேல இருக்கு, அது போல பேங்க்ல எந்த மாதிரியான நிலுவைகள்லாம் பாக்கி இருக்கு, இல்ல அந்த குடும்பத்தின் மேல ஏதேனும் வழக்கு இருந்தா அது தொடர்பான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் அந்த மற்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு கர்த்தாவிற்கு இருக்கு. அடுத்ததா கர்த்தா அந்த கூட்டு குடும்ப சொத்தை தவறா பயன்படுத்திட்டாரு அப்படின்னா, இல்ல அந்த கூட்டு குடும்ப சொத்தை அவருடைய பேருக்கு கையாடல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற சூழ்நிலையில மற்ற வாரிசுகள், அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற மற்ற வாரிசுகள் அவரை நீதிமன்றத்தில் எதிர்க்க முடியும். அந்த சொத்தை தவறா பயன்படுத்திட்டதற்கான முழு பொறுப்பையுமே அந்த கர்த்தா தான் ஏத்துக்கிறணும். இப்போ உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தா அந்த கூட்டு குடும்பத்தோட நிலத்தை விற்கிறாரு, அந்த பணத்தை ஒரு கேம்பிளிங் பர்பஸ்க்காக செலவு பண்ணிடுறாரு. அப்படிங்கிற பட்சத்துல மற்ற கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கு முழு உரிமையும் அந்த மற்ற கூட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கு. அடுத்ததா கர்த்தா எப்பொழுதுமே தன்னுடைய குடும்பத்திற்கு நலன் பயக்கும் செயல்களை தான் செய்யணும். அவரு தன்னுடைய அதிகார வரம்பை மீறி ஒரு டிரான்சாக்சன் அன்ஆத்தரைஸ்டா பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு சட்டப்பூர்வ தேவை இல்லாத சூழ்நிலையில அந்த மாதிரியான டிரான்சாக்சனை எதிர்த்து மற்ற உறுப்பினர்கள் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னா அதற்கான முழு பொறுப்பும் இந்த கர்த்தாவை தான் சார்ந்ததா இருக்கு. இப்போ கர்த்தாவோட பவர்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, லயபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அந்த கூட்டு குடும்பத்தோட சொத்தை எப்பொழுதெல்லாம் வேறு நபருக்கு விற்கவோ அல்லது அந்த கூட்டு குடும்ப சொத்தை உரிமை மாற்றம் செய்யவோ முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு சட்டப்பூர்வ தேவை இருக்கு. உதாரணமா குடும்பத்திற்கு ஒரு சில கடன்கள் இருக்கு, அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த சொத்தை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலேயோ, அல்லது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு யாரோ ஒருவருக்கு மருத்துவ செலவிற்காக அந்த சொத்தை விற்கணும் அப்படிங்கிற பட்சத்திலேயோ,
அல்லது அந்த குடும்ப உறுப்பினர்கள் கல்வி செலவிற்காகவோ அல்லது திருமண செலவிற்காகவோ அல்லது அந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு தேவையான செலவுகளுக்காக அந்த சொத்தை விற்கிறதுக்கோ அல்லது உரிமை மாற்றம் பண்றதுக்கோ ஒரு லீகல் நெசசிட்டி சட்டப்பூர்வ தேவை ஏற்படும் பட்சத்துல அந்த கர்த்தா அந்த சொத்தை வேறொரு நபருக்கு விற்கலாம் அல்லது உரிமை மாற்றம் செய்யலாம். இது இல்லாம அவருடைய சொந்த சுய லாபத்திற்காக அந்த சொத்தை விற்கவோ உரிமை மாற்றம் செய்யவோ முடியாது. அடுத்ததா அந்த கூட்டு குடும்ப சொத்தோட நலனிற்காக, அதாவது வருமானம் தராத ஒரு பயனற்ற நிலம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த நிலத்தை வித்துட்டு ஒரு நல்ல விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலத்தை வாங்குறாரு அப்படின்னா அந்த ஒரு குடும்ப சொத்தோட நலனிற்காக அவர் செய்யற அந்த செயலை அந்த சூழ்நிலையில அவரு அந்த சொத்தை விற்பனை செய்யவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ கர்த்தாவால முடியும். அடுத்ததா தவிர்க்க முடியாத மத கடமைகளுக்காக, மதம் அல்லது பக்தி சார்ந்த கடமைகளை கர்த்தா செய்யணும், அதுக்கு கண்டிப்பா அந்த சொத்தை விற்பனை செய்யணும் அல்லது வேறொரு நபருக்கு உரிமை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலையில, உதாரணமா அந்த குடும்ப உறுப்பினர்களோட திருமணம் அல்லது இறுதி சடங்குகள், மத சடங்குகள் போன்றவற்றிற்காக அவரு அந்த சொத்தை வேறொரு நபருக்கு உரிமை மாற்றம் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ முடியும். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மேற்கண்ட சூழ்நிலையில நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தோட லீகல் நெசசிட்டிக்காகவோ அல்லது அந்த குடும்ப சொத்தோட பெனிஃபிட்டுக்காகவோ அல்லது அந்த குடும்பத்துல ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடத்திற்காக சொத்தை விற்கிறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த சொத்தை வாங்குற நபர் தான் இந்த மாதிரியான சூழ்நிலையினாலதான் அந்த சொத்தை அவர் என்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த விவரத்தை நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு ஃபியூச்சர்ல தாக்கல் பண்றாங்க அப்படின்னா விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். முற்றிலுமே இந்த பேர்டன், இந்த மெய்ப்பிக்கும் சுமையானது அந்த சொத்தை வாங்குற அந்த நபரை தான் சாரும் அப்படின்னு ராணி எதிர் சாந்தாபாலா தேப்நாத் அப்படிங்கிற கேஸ்ல உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கர்த்தாவோட பவர் என்ன, டூட்டிஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல ஒரு கூட்டு குடும்ப சொத்தை கர்த்தாவால எந்தெந்த சூழ்நிலையில உரிமை மாற்றமோ அல்லது டிரான்ஸ்பரோ பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது போல இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.